ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு பயிற்சி 8.1ல் 13வது கணக்கு பார்க்கலாம். 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அவற்றின் திட்ட விளக்கம் காண்க. நம்மளுக்கு இங்கே ஒரு அட்டவணை தந்திருக்காங்க. அதாவது 50 மாணவர்கள் 100 மீட்டர் தூரத்தை கடக்க எடுத்துக்கொண்ட கால அளவை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது 8.5 9.5 வினாடியில் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள 6 மாணவர்கள் கடந்திருக்காங்க. அப்புறம் 9.5 10.5க்குள்ள 8 மாணவர்கள் கடந்திருக்காங்க. இப்படி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆல்ரெடி சொன்னது தான். அதாவது நம்மளுக்கு அட்டவணையில் 2 மெத்தட் உண்டு. இது அதில் 2வது மெத்தடு. இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி தான் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, அந்த சேஞ்ச் ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு தீர்வு முதல்ல எடுத்துக்கொண்ட நேரம் வினாடியில் மேல் வரிசையில் இருக்கு பார்த்தீங்களா, அதை இந்த மாதிரி எழுதிருங்க. ஓகே, அதுக்கு பிறகு என்ன சேஞ்ச் பண்ண போறோம்னா இப்போ தந்திருக்காங்க பார்த்தீங்களா, இதோட மைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். அதுதான் என்னன்னா xi. ஓகே, மைய மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? அதாவது 8.5க்கும் 9.5க்கும் இடையில இருக்கக்கூடிய மைய மதிப்பு என்னதுன்னு பார்க்கணும். மைய மதிப்பு 9. சரிங்களா? உங்களுக்கு டைரக்டா எழுத தெரியலைன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் கூட்டுங்க. 8.5ஐயும் 9.5ஐயும் கூட்டுங்க. சரிங்களா? 5 கூட்டினா 10, அப்போ 0, பாக்கி 1. புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சிருங்க. இனி 8 1 கூட்டினா 9, 9க்கு கூட 9 கூட்டினா 18. லாஸ்ட் 0னால அந்த 0 வேண்டாம். கூட்டிக்கிட்டு 2ஆல் வகுக்கணும். 2 2 9 2 18. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்ததும் அப்படிதான், 2ஐயும் கூட்டுங்க, 2ஆல் வகுங்க. ஓகே, இதோட மைய மதிப்பு என்னன்னா 10. அதுக்கு பிறகு இதோட மைய மதிப்பு 11, இதோட மைய மதிப்பு 12, அப்புறம் இதோட மைய மதிப்பு 13. இப்போ நம்ம மைய மதிப்பு எழுதிட்டோம். இதுதான் அந்த சேஞ்சு. இனிமேல் நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தட் எப்படி சால்வ் பண்ணமோ அதே மாதிரி சால்வ் பண்ணிட்டாலே போதும். இனிமேல் 2வது வரிசையில் இருக்கக்கூடியதை எப்போவுமே நம்ம FI அப்படின்னு எடுத்துப்போம். சரிங்களா? அதான் எழுதியிருக்கேன். FI அப்படின்னு எழுதிக்கிட்டு 2வது வரிசையில் இருக்கிறதா இப்படி எழுதிருங்க. இனிமேல் DI கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா SIயில் இருந்து ஏயை கழிக்கணும். SI என்ன இருக்கு, ஏ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்மளுக்கு இங்கே SIயில் 1 2 3 4 5 மதிப்பு இருக்குது. இதில் நடுவில் என்னது இருக்குது, 11 இருக்குது. இதுதான் என்னன்னா ஏ எழுதிக்கலாம். தனியாகவும் இந்த மாதிரி எழுதிக்கோங்க 11. அடுத்து இங்கே எழுதிக்கோங்க SI மைனஸ் ஏக்கு பதில் 11. ஓகே, SIயில் முதல்ல என்னது இருக்கு, 9. அடுத்த மைனஸ் 11 இஸ் ஈக்குவல் டு 11ல இருந்து 9 கழிச்சா 2, பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். ஓகே, அதுக்கு பிறகு 10 மைனஸ் ஏயோட மதிப்பு 11 கழிச்சா 1 கிடைக்கும், பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். அடுத்த 11 மைனஸ் ஏயோட மதிப்பும் 11 கழிச்சா 0ன்னு கிடைக்கும். அடுத்த 12 மைனஸ் ஏயோட மதிப்பு 11 கழிச்சா 1 கிடைக்கும். இப்போ பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ். அடுத்த 13 மைனஸ் ஏயோட மதிப்பு 11 இஸ் ஈக்குவல் டு கழிச்சா 2 கிடைக்கும், பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ நம்ம DI கண்டுபிடிச்சிட்டோம். இனிமேல் FI இன்டூ DI, அதாவது FI இதையும் DI கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் இது ரெண்டையும் நம்ம பெருக்கினாலே போதும். பெருக்கும்போது ஒரு மைனஸ் தான், அந்த மைனஸ் அப்படியே எழுதிருங்க. இனி 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12. ஓகே, ஒரு மைனஸ். இனி 4 8 8. இனிமேல் 17ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0, 0க்கு கூட எதை பெருக்கினாலும் 0 தான். 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10 தான். அடுத்த 9 2 18. சரிங்களா? இதுக்கப்புறம் DI ஸ்கொயர் கண்டுபிடிக்கலாம். அதாவது DI கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டாலே போதும். ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 2 ஸ்கொயரோட மதிப்பு 4, மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 1 ஸ்கொயரோட மதிப்பு 1 தான். 0 ஸ்கொயரோட மதிப்பு 0, 1 ஸ்கொயரோட மதிப்பு 1, 2 ஸ்கொயரோட மதிப்பு 4. சரிங்களா? இதுக்கு பிறகு FI இன்டூ DI ஸ்கொயர், அதாவது FI இதையும் DI ஸ்கொயர் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, இதையும் பெருக்கணும். ஓகே, 6 4 24, அப்புறம் 8 1 8 தான். அடுத்த 17ஐயும் 0ஐயும் பெருக்குனா 0 தான். 10ஐயும் 1ஐயும் பெருக்குனா 10. அதுக்கு பிறகு 9 4 36. சரிங்களா? இதுக்கு பிறகு திட்ட விளக்கம் கண்டுபிடிக்க நம்மளுக்கு மதிப்பு தேவை. ஃபர்ஸ்ட் என்னோட மதிப்பு, வேற எதுவுமே இல்லை. FI இருக்கு பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டினா என்ன கிடைக்குமோ அதுதான் என்னோட மதிப்பு. ஓகே, இது மொத்தத்தையும் கூட்டி பாருங்க. சைடில் கூட்டினா என்ன கிடைக்கும்னா 50ன்னு கிடைக்கும். ஓகே, அதுக்கு பிறகு சமேஷன் ஆஃப் FI இன்டூ DI தேவை. அதுக்கு FI இன்டூ DI இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டினா சமேஷன் ஆஃப் FI இன்டூ DI கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 2ல மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் குறியீடை போட்டு இது 2ஐயும் கூட்டுங்க. 12 8ஐயும் கூட்டினா 20. அதுக்கப்புறம் இது ரெண்டுமே ப்ளஸ் குறியீடு. அப்போ கூட்டுங்க. 10ஐயும் 18ஐயும் கூட்டினா 28. ரெண்டுமே ப்ளஸ்னால ப்ளஸ் 28. ஓகே, கழிக்கலாம். கழிச்சா நம்மளுக்கு 8 கிடைக்கும். ஓகேங்களா? பெரிய நம்பரோட குறியீடு ப்ளஸ், அப்போ ப்ளஸ் 8 எழுதிக்கலாம். இதுக்கு பிறகு சமேஷன் ஆஃப் FI இன்டூ DI ஸ்கொயர் தேவை. அதுக்கு FI இன்டூ DI ஸ்கொயர் இருக்குது பார்த்தீங்களா, இது மொத்தத்தையும் கூட்டணும். கூட்டினா சமேஷன் ஆஃப் FI இன்டூ DI ஸ்கொயர் கிடைக்கும். இது மொத்தத்தையும் கூட்டினா 78ன்னு கிடைக்கும். நீங்கள் சைடில் செஞ்சு பாருங்க. சரிங்களா? திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலாவை எழுதியிருக்கேன். நம்ம கண்டுபிடிச்ச மதிப்பையும் எழுதியிருக்கேன். இப்போ பிரதியிடலாம். சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப், பாருங்க, சமேஷன் ஆஃப் FI இன்டூ DI ஸ்கொயர், அதோட மதிப்பு 78.
ஓகே, டிவைடட் பை என்னோட மதிப்பு 50, அப்புறம் மைனஸ் இனிமேல் சமேஷன் ஆஃப் எஃப்ஐ இன்டூ டிஐ மதிப்பு என்னன்னா 8 டிவைடட் பை என்னோட மதிப்பு 50. அடுத்த மறக்காம ஹோல் ஸ்கொயர், அதை மறக்கவே கூடாது சரிங்களா. இதுக்கு பிறகு ஸ்கொயர் ரூட் ஆஃப், இனிமேல் இது ரெண்டுமே ரெண்டாம் வாய்ப்பாடு கேன்சல் ஆகும், அதனால் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 2 6 பாக்கி 1, இனிமேல் 9 2 18, 2 4 பாக்கி 1, இது 10 ஆகிடும். இப்போ I 2 10, இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, அதுக்காக 39 25ஆல் வகுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 25 எப்போவுமே வெளியே தான் எழுதிக்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கக்கூடிய 39 உள்ளே எழுதிக்கோங்க. இப்போ 1 25 பெருக்குனா 25, கழிக்கலாம். 9லேருந்து 5 கழிச்சா 4, 3லேருந்து 2 கழிச்சா 1 சரிங்களா. இனிமேல் இறக்க எதுவுமே இல்லை, அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு 0 இறக்கிக்கலாம். இப்போ 25 5ஆல் பெருக்க போகிறேன், பெருக்குனா 125 கிடைக்கும். கழிக்கலாம், இது 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5, 3லேருந்து 2 கழிச்சா 1, புள்ளி இருக்கனால இனி ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி 25 6ஆல் பெருக்க போகிறேன், பெருக்குனா 150 தான் கிடைக்கும், கழிச்சா 0ன்னு கிடைக்கும் சரிங்களா. இப்போ நம்மளுக்கு புள்ளிக்கு பிறகு 2 நம்பர் வந்திருக்கு, அதனால் இந்த சம் ஃபுல்லாகவே புள்ளிக்கு பிறகு 2 நம்பர் வரக்கூடியதை மட்டும் பார்த்தா போகிறோம் சரிங்களா. அப்போ எழுதிக்கலாமா, வகுத்தா 1.56ன்னு கிடைக்குது. அடுத்த மைனஸ், இனிமேல் இதை கேன்சல் பண்ணிடலாம். 4 2 8, அடுத்த E 2 4, பாக்கி 1, I 2 10. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது, அதனால் வகுக்கலாம். கீழே இருக்கக்கூடிய 25 வெளியே எழுதிருங்க, மேலே இருக்கக்கூடிய 4 உள்ளே எழுதிருங்க. இப்போ பாருங்கள் 25 விடைக்க 4 சின்ன நம்பர், அதனால் புள்ளி வச்சுக்கிட்டு ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி 1ஐயும் 25ஐயும் பெருக்குனா 25 தான் கிடைக்கும். கழிக்கலாம், 10 ஆகிடும், இது 3 ஆகிடும். 10லேருந்து 5 கழிச்சா 5, 3லேருந்து 2 கழிச்சா 1, புள்ளி இருக்கனால ஒரு 0 இறக்கிக்கலாம். இனி 6ஐயும் 25ஐயும் பெருக்குனா 150 தான் கிடைக்கும், கழிச்சா 0ன்னு கிடைக்கும். புள்ளிக்கு முன்னாடி எதுவும் இல்லாட்டா 0 அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன கிடைக்குது, 0.16 அப்படின்னு கிடைக்குது. மறக்காமல் அந்த ஹோல் ஸ்கொயர், அதை மறக்கவே கூடாது எப்போவுமே சரிங்களா. இதுக்கு பிறகு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1.56. இனிமேல் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அடுக்கில் 2 இருக்குது பார்த்தீங்களா, அதனால் 0.16 2 வாட்டி எழுதி பெருக்கிக்கோங்க. பெருக்கலாம். 6 6 36, அப்போ 6 பாக்கி 3, இனி 1 6 6, 6 கூட 3 கூட்டினா 9. இதுக்கு பிறகு 0 இருக்கனால 0 அப்படி எழுதிக்கலாம். இனி 1ஆம் வாய்ப்பாடு, அதனால் மேலே இருக்கிறத அப்படியே எழுதிருங்க. 6 1 0, அடுத்த 0 0வால் பெருக்குனா 0 தான் கிடைக்கும், அதனால் 3 0 எழுதிருங்க சரிங்களா. அடுத்த 6 9 6 கூட்டினா 15, அப்போ 5 பாக்கி 1, இனி 1 1 கூட்டினா 2, அப்புறம் 0 0. இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது, இங்கே 2 நம்பர் தள்ளி புள்ளி இருக்குது. அப்போ டோட்டலாக ஆன்சரில் 4 நம்பர் தள்ளி புள்ளி வைக்கணும், அப்போ புள்ளி இங்கே வரும். ஓகே, புள்ளிக்கு அடுத்து இருக்கக்கூடிய 2 நம்பரை மட்டும் இங்கே எடுத்தாலே போதும். அப்போ மைனஸ் 0.02 சரிங்களா. இதுக்கப்புறம் கழிச்சிடலாமா, முதல்ல இதை எழுதிருங்க 1.56. இனிமேல் புள்ளிக்கு நேரம் புள்ளி வச்சிருங்க. ஃபஸ்ட்டு புள்ளிக்கு முன்னாடி என்னது இருக்குது 0, அதுக்கு அடுத்த 0.2 அப்படின்னு இருக்குது. 6லேருந்து 2 கழிச்சா 4, 5லேருந்து 0 கழிச்சா 5, புள்ளிக்கு நேரம் புள்ளி வைங்க. அடுத்த 1 என்ன கிடைக்குது, 1.54ன்னு கிடைக்குது. இனி இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நீள் வகுத்தல் முறையில் தான் சால்வ் பண்ணணும். 1.54, புள்ளிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே கோடு போடணும். ஆனால் இங்கே ஒரு நம்பர் தான் இருக்குது, புள்ளிக்கு அடுத்த இருக்கக்கூடிய 2 நம்பருக்கு மேலே கோடு போட்டுருங்க. இப்போ இங்கே 1 மட்டும் தானே தனியாக இருக்குது, 1 ஒரு வர்க்க எண் சரிங்களா. ஓர் 1 1, அப்போ 1 இங்கே போட்டுருங்க, இங்கே ஓர் 1 1, கழிச்சா 0 கிடைக்கும். அடுத்த 2 நம்பரை இறக்கிக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக தான் இறக்கணும். நம்ம இறக்குன நம்பருக்கு முன்னாடி புள்ளி இருக்குது, அதனால் மேலே புள்ளி போட்டுருங்க. இந்த மாதிரி இறக்கணும் உடனே மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். ஓ 2 2, இப்போ 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், அதாவது 2க்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரும், அதே நம்பரால் பெருக்கணும். பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும். மேலே 2 போட்டுறேன், அதே மாதிரி 2ஆல் பெருக்கவும் செய்கிறேன். E 2 4, E 2 4, இந்த நம்பரை எடுத்துக்கலாம் சரிங்களா. இதே இது நீங்கள் இங்கே 3ஆல் பெருக்கினீங்க அப்படின்னா இதை விடைக்கும் பெரிய நம்பர் கிடைக்கும், அதனால் இதே எடுத்துக்கலாம். அப்போ இந்த 2 இங்கே எழுதணும், இந்த 2 மேலே எழுதிருங்க. பெருக்குனா என்ன கிடைக்குது, 44 அப்படின்னு கிடைக்குது. 4லேருந்து 4 கழிச்சா 0, 5லேருந்து 4 கழிச்சா 1. இதுக்கப்புறம் இறக்க எதுவுமே இல்லை, புள்ளி வச்சிருக்கனால 2 0 இறக்கிக்கலாம். நம்ம இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் 2 நம்பராக தான் இறக்கணும் சரிங்களா. இறக்கணும்னு என்ன சொல்லி தந்திருக்கேன், மேலே என்ன நம்பர் இருக்கோ அது 2ஆல் பெருக்கி இங்கே எழுதணும். E 2 4, ஓ 2 2, இங்கே புள்ளி போடணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரணும், அதாவது 24. இதுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் வரணும், அதே நம்பரால் பெருக்குனா இதை விடைக்க சின்ன நம்பர் கிடைக்கணும் சரிங்களா. நான் 4 போட்டு பார்க்குறேன், அதே மாதிரி 4ஆலும் பெருக்கவும் செய்கிறேன். 4 16, 6 பாக்கி 1, 4 16, 16 கூட 1 கூட்டினா 17, அப்போ 7 பாக்கி 1, 4 2 8, 8 கூட 1 கூட்டினா 9. இதே எடுத்துக்கலாம். 4 எங்கே எழுதிருங்க, இந்த 4 மேலே எழுதிருங்க. ஓகே, 9 7 6, கழிக்கலாமா, இது 10 ஆகிடும், இது 9 ஆகிடும், இதுவும் 9 ஆகிடும், இது நம்மளுக்கு 0 ஆகிடும். 10லேருந்து 6 கழிச்சா 4, 9லேருந்து 7 கழிச்சா 2, 9லேருந்து 9 கழிச்சா 0 சரிங்களா. இப்படி போயிட்டு இருக்கோம். புள்ளிக்கு அப்புறம் 2 நம்பர் வந்தனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனலாக ஆன்சர் எழுதும்போது தோராயமாக இப்படி தான் நீங்கள் சிம்பிளை போடணும், இல்லைன்னா ஒரு மார்க்கை குறைச்சிருவாங்க. ஓகே, எழுதிக்கலாம் 1.24, இதுதான் நம்மளுக்கு சிக்மாவோட மதிப்பு. ஓகே, இவ்வளோ அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.